அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்கான செகண்ட் சிவி மெமோக்கான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜூனியர் அசிஸ்டண்ட்கான சிவி மெமோ அப்டேட். நீங்கள் கேட்டிருக்கீங்க சார், கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை பேருடைய யூடியூப் கமெண்ட்ஸும் இப்போ நான் பார்த்தேன். எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் ஒரே ஒரு டவுட் தான் இருக்குது, எந்த ரேங்க் அதாவது எந்த ஓவரால் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஜூனியர் அசிஸ்டண்ட் ப்ளஸ் டைப்பிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களும் சரி, 2 ஜாப்லேயும் செலக்ட் ஆகிருக்கிறவங்களுடைய ஒரு சிலருடைய ரேங்க்கும் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறையும். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் கூப்பிட்ருக்காங்க, 1:1.5 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. இந்த 1:1.5 ரேஷியோவில் கன்சிடர் பண்ணும் பொழுது கடைசியாக போகிற ஒரு 20 பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். ஸோ இதற்கான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துடுவேன். நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு இது ஒரு ஃபார்ம் மாதிரி நான் ஒரு லிங்க் கொடுத்து ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஃபார்மில் உங்களுடைய பெயர், உங்களுடைய சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டாக இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக என்ன கேட்டகரி, இதுக்கு முன்பாக நீங்கள் சப்போஸ் ஜாபில் எடுத்திருந்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையா, இந்த மாதிரியான கொண்ட ஒரு ஃபார்ம் நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இன்னும் ஒரு பயப்படாமல் இருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5லேருந்து 6 நாட்கள் வரைக்கும் இருக்குது. தைரியமாக இருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்கிட்ட வரைக்கும், ஒரு 50 ஆப்சன்டீஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் வேக்கன்சி ஹோல்ட் பண்ணுவாங்களான்னு சார்னு கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தேர்ட் பேஸ்க்கான வாய்ப்புகள் குறைவு தான். அந்த வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பேஸ்லேயே முடிக்கிற மாதிரியும் நிறைய பிளானிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் செகண்ட் பேஸோடைய உங்களுடைய இந்த வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணிவிடுவாங்க. தேர்ட் பேஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில கம்யூனல் கேட்டகரிஸ் மட்டும், அதாவது கம்யூனல் வேக்கன்சிஸ் மட்டும் தேர்ட் ஃபேஸ்க்கு கொண்டு போகலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபேஸ்லேயே கொண்டு போயிடுவாங்க, முடிச்சிடுவாங்க. செகண்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 வேக்கன்சி, அப்போ அதாவது மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10 வேக்கன்சிஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் ஆள் இல்லாத பட்சத்தில் அந்த வேக்கன்சியும் இதில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது லாஸ்ட் டே கவுன்சிலிங் போயிட்டு வந்தவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்க சொன்ன விஷயம்தான். அதனால் பயப்படாமல் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு இப்போ ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் போயிருக்காங்க. அவங்க திரும்ப இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஜாப் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதை விட ஃபாரஸ்ட் கார்டு ஜாப் கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். அதனால் அவங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனால் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். அன்அகாடமியில் எங்களை ஃபாலோ பண்ணதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னுடைய லெசன்ஸ் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.